அடிக்கடி சொல்லுவேன்லண்ணா, அதை நிறைவேற்றுறதுக்கான முதல் ஸ்டெப்ப நான் வெற்றிகரமா எடுத்து வச்சிட்டேன். சூப்பர் மீனாட்சி. அம்மா, முதல் ஸ்டெப்புக்கான ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? சூப்பர்ண்ணே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுசித்ரா அப்படியே ஆடி போயிட்டா. ஓ அப்படியா? ஆமாண்ணே, நான் வீட்டை விட்டு போறேன்னு இங்க டிராமா பண்ணேன். முதல்ல சுசித்ரா ரொம்ப அலட்சியமா தான் பேசினா. அப்புறம் நான் கொஞ்சம் இறங்கி வந்ததும் அப்படியே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஓ ஆமா, உன் மாமியார் அம்மா உனக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்க? குடும்பம் பிரிய கூடாதான், எப்பவும் கூட்டு குடும்பமா ஒற்றுமையா இருக்கணுமா. அப்படியே தொண்டை கட்டிக்கிட்டு கண்ணீர் மல்க சொன்னான். நானும் அதை கேட்டுட்டு அப்படியே அப்பாவி மாதிரி தலையாட்டிட்டு வந்துட்டேன். ஆமா மீனாட்சி, உன் மாமியார் சொன்னபடியே நீ நடந்துக்கோ, சரியா? அண்ணா, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுதுண்ணா, இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சுசித்ரா அவ்வளவுதான், உயிரையே விட்டுருவா. நான் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஆனந்தையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துருவேன். மீனாட்சி, உன் பிளான் எல்லாம் ஓகே, ஆனா அவசரப்படாத. நான் இப்ப வேற ஒரு விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கேன். என்ன விளையாட்டுனா? இது கொஞ்சம் சீரியஸான விளையாட்டு, நீயே எதிர்பார்த்திருக்காத விளையாட்டு. என்னன்னா ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்க? ஆமாம்மா, செஞ்சிருக்கிற வேலைக்கு ஏத்த மாதிரி தானே பில்டப்பும் இருக்கும். ஐயோ அண்ணா, உங்களோட சஸ்பென்ஸ தாங்க முடியல, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அதான், அந்த வசுவோட அப்பா அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டேன். அண்ணா, அல்டிமேட்னா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி? செம அண்ணா, அப்படியே ரெண்டு பேரும் பயந்து போயிருப்பாங்களே. ஆமா ஆமா, அப்படியே நடுநடுங்கி போயிருக்காங்க. அண்ணா ஜாக்கிரதண்ணா, ஏதாவது அசம்பாவிதம் ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு போல இருக்கு. நல்ல சாப்பாடு கொடுத்து தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிருக்கேன். என்ன இருந்தாலும் என்னோட வருங்கால மாமனார் மாமியார் இல்லையா? வருங்கால மாமனார் மாமியாரா? அண்ணா, உன் பிளான் தான் என்ன? ஏதாவது மாறிடுச்சா? எனக்கு சுத்தமா புரியல. எங்க என் பிளான் என்னன்னு சொல்லு பாப்போம். நம்ம அப்பாவை ஏமாத்தி அவரை ஏழையாக்குன இந்த ஜேகேஆர் குடும்பத்தை சீரழிக்கணும். அவங்க பிசினஸ் எல்லாம் கெடுத்து டோட்டலா இந்த குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வரணும். இதான அண்ணா? கரெக்ட், பெர்ஃபெக்ட்டா சொன்ன மீனாட்சி. ஆனா அப்புறம் எதுக்கு நான் வசுவோட அம்மா அப்பாவை கடத்தி வச்சிருக்க? என்னோட பிளான் படி இதெல்லாம் நடக்கணும்னா என்னோட ஆளுங்கெல்லாம் அர்ஜுனை மீட் பண்ணணும், அர்ஜுன் கூட பேசி பழகணும். அப்பதான் ஜேகேஆர் கம்பெனியோட பிசினஸோட நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் அர்ஜுனை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அவன் கொடுக்க மாட்டேன்ட்டானா. அப்புறம் வசு கிட்ட கேட்டாங்க, அவளும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் தூக்கிட்டேன். சபாஷ்னா, இப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அடிக்க போறேன். நம்பர் 1, ஜேகேஆர் குடும்பத்தை நிர்மூலமாக்க போறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வசு ஆதரவு இல்லாம நிப்பா. நம்பர் 2, அவ கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்க போறேன். அண்ணா, ஆனா இதெல்லாம் சாத்தியமாண்ணா? சத்தியமா சாத்தியம். எப்படின்னு சொல்றேன் கேளு. மீனாட்சி, இப்ப நான் வசுந்தராக்கு செக் வச்சிருக்கேன். செக்மேட் ஆக போறது அர்ஜுன்கிற கிங் மட்டும் இல்ல, வசுந்தராங்கிற குயினும் தான். சூப்பர்ண்ணா. என்ன இனி ஆச்சரியமா இருக்கு, ஜூஸ் எல்லாம் குடுக்கற? உங்களுக்கு எப்ப எது தேவையோ அது கொடுக்கறதுக்கு தானே நான் இருக்கேன்.
ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க. ஆ? ஆமா தம்பி, அந்த ஜூஸ குடிங்க. ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா மூளை அப்படியே சுறுசுறுப்பா வேலை செய்யும், உடம்பு அப்படியே டயர்ட் ஆகாம இருக்கும். ஆடி தீத்த காலுக்கு ஆரஞ்சு ஜூஸ், பாடி தீத்த வாய்க்கு பப்பாளி ஜூஸ்னு கிராமத்துல ஒரு பழமொழியே இருக்கு தம்பி. பாட்டி, நான் இப்ப இதெல்லாம் கேட்டனா? இல்ல தம்பி, சாப்பிடுறதோட பலனை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும், அப்பதான் அது உடம்புல ஒட்டும். நீங்க குடிங்க. அர்ஜுன் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாதான் அப்பா அம்மாவை உயிரோட விடுவேன்னு மிரட்டுறாங்க. போலீஸ் கிட்டயும் சொல்லக்கூடாது, அர்ஜுன் சார் கிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அப்பாவை எப்படி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துவேன்? ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக எதுக்கு கிட்னாப் எல்லாம்? இல்ல ஏதாவது உள் விவகாரம் இருக்கா? அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஒருவேளை அர்ஜுன் சாரையும் கம்பெனியையும் பாதிக்கிற விஷயமா இருக்குமோ? அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கவே கூடாது. ஆனா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கலன்னா அப்பா அம்மா இருக்கு ஆபத்தாயிடுமே. கடவுளே, உன் மேல பாரத்தை போட்டு வேற வழியே இல்லாம இப்ப நான் அர்ஜுன் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க போறேன். அவருக்கோ கம்பெனிக்கோ இல்ல அப்பா அம்மாக்கோ எதுவும் கெடுதல் நடக்காம நீதான் பாத்துக்கணும். இனியா, அர்ஜுன் ஜூஸ் சூப்பர். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போட்டோம். எனக்கு பிடிச்ச மாதிரியே ஆஃப் சுகர் போட்டு ஆரஞ்சு டேஸ்ட் மாறாம ஜூஸ் போட்டிருக்க. சூப்பர். தேங்க்யூ அர்ஜுன். கூடிய சீக்கிரம் இவ உனக்கும் ஆத்தாளுக்கும் ஜூஸ்ல விஷம் கலந்து குடிப்பா. மேல போயிட போறீங்கடா பாவீங்களா? இதுங்க ரெண்டும் இங்க நிக்குதே, இப்படி சொல்றது. ஆனா எப்படியாவது பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கியே தீரணும், இல்லைன்னா அப்பா அம்மா உயிருக்கு ஆபத்தாச்சு. அர்ஜுன், இன்னைக்கு எனக்கு லக்கி பிரைஸ் கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்துல தான் உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தேன். லக்கி பிரைஸா? என்ன இனியா சொல்ற? அது அது எனக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சிருக்கு. நீங்களும் நானும் ஜாலியா கொடைக்கானல் போய் சுத்திட்டு வரலாம். ஐயோ இனியா, இப்பதான் ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஆமா தம்பி, அங்க நீங்க அப்படியே ஆப்பிள் தோட்டத்துல ஆப்பிள் அப்படியே விளையாடலாம், அன்னாசி தோட்டத்துல படுத்து தூங்கலாம், திராட்சை தோட்டத்துல ஜாலியா அப்படியே டூயட் கூட பாடலாம். பாட்டி, உங்களுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? இந்த விஷயத்தை இப்படிதான் பேசுவீங்களா? என்ன தம்பி நீங்க, நான் ஒண்ணும் அப்படி தப்பா பேசிடலையே. இனியா கூட டூயட் பாடுறத பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க? என்ன தம்பி நீங்க, இனியா யாரு? எனக்கு மக மாதிரி அவ, நீங்க என் மருமகன். ஹலோ, கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? வசு, நீ எப்ப வந்த? ஏன் அங்கேயே நிக்கிற? வா. என்ன வசு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. அர்ஜுன், வசு சொல்றத அப்புறமா கேட்டுக்கோங்க. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நம்ம 2 பேரும் கொடைக்கானல் போக போறோம். சாரி இனியா, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு கொடைக்கானல் வர முடியாது. இந்த ஆஸ்திரேலியன் கான்ட்ராக்ட் விஷயமா நிறைய ஒர்க் இருக்கு. அர்ஜுன் சார், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேனே. நீ என்ன பேச போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வசு, தயவு செஞ்சு வேண்டாம். அர்ஜுன் சார், ப்ளீஸ் சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற விஷயம். ஆமா ஆமா, வேற மாதிரி விஷயம்னு சொல்லி சும்மா புழுகாத. என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாதா? கடைசி ஆசைன்னு சொல்லி ஏதாவது வில்லங்கமா பேசுவ. வசு ப்ளீஸ் வசு, உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த பெட்டி விஷயத்தை பத்தி மட்டும் பேசாத. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், என்ன வசு, பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? காடு வாவான்னு சொல்லுது, வீடு போ போன்னு சொல்லுதேன்னு நினைப்பா. பாட்டி, அவளை பத்தி கரெக்டா சொல்ற. அவ ஹல்பாய்ஸ்ல போய் சேர போறாள். ஆனா என்னன்னா வசு, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பாவம் பல்லழிச்சுதான், கோவம் கொள்ளி வச்சுதான். ஏய்
சும்மா சமாளிக்காத. நீ ஒரிஜினல், நான் டூப்ளிகேட். ஒரிஜினல் உனக்கு பிரெயின் டியூமரை கொடுத்து நோயாளி ஆக்கி சிங்கிளா உட்கார வச்சுட்டான். ஆனா டூப்ளிகேட் எனக்கு அர்ஜுன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வாய்ப்ப கொடுத்திருக்கான். ஏய் இவ கிடக்குறா வசு. இந்த பாட்டி நான் இருக்கேன், உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். வாடி. இனியா ஒரு நிமிஷம். ஆ? கெட்டவங்களுக்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கடைசியில கைவிட்டுருவான். நல்லவங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுப்பான், ஆனா கைவிட மாட்டான். ஹே போடி, அந்த ஆண்டவனே ஏன் பக்கம். அர்ஜுன் சார் நான் சொல்றதெல்லாம் கேட்குற நிலைமையில இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா அம்மாவை யாரோ கடத்தி வச்சுக்கிட்டு அர்ஜுன் சாரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சாதான் விடுவேங்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்றது? அப்பா அம்மாவை நினைக்க நினைக்க பயமாவும் இருக்கு, பாவமாவும் இருக்கு. கடவுளே, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனால் இதை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது தப்பா படுது. அட்லீஸ்ட் அர்ஜுன் சாரோட அப்பாயின்மெண்ட் கேட்ட விஷயத்தையாவது ஆனந்த் கிட்ட சொல்லிடலாம். ஆனா அப்பா அம்மாவை கடத்தின விஷயத்த இப்போதைக்கு சொல்ல வேணாம். ஆனந்த் ஏதாவது ஐடியா சொன்னாலும் சொல்லுவாரு. என்ன அண்ணி இங்க நின்று எதை யோசிச்சுட்டு இருக்காங்க? அண்ணி, என்ன அண்ணி தனியா நின்று எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆனந்த், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க கொஞ்சம் தனியா வரீங்களா? சரி வாங்க. என்ன நீ ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ₹5,00,000 கிரெடிட் ஆயிருக்கு. 1 lakh கிரெடிட் ஆயிருக்கு. பயப்படாம வாங்க, தேவைப்படும் போது நம்ம அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிக்கலாம். அப்ப ரிஸ்க் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்ன பண்றது? வாங்க போங்க. நாங்க உங்க சேர்மன் அர்ஜுன் சாரை மீட் பண்ணணும். அவரை மீட் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தரணும். சாரி சார். நாங்க கொடுக்குற பணம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நாங்க தர்றோம். இப்ப வேணா நீங்க கிளம்பலாம். ஆனா உங்களை எப்படி திரும்ப வரவழைக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ சொல்றீங்க? ஏன் நீங்களே அண்ணன் கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கலாமே. நானும் பல தடவை அதுக்கு ட்ரை பண்ணிட்டேன் ஆனந்த். அர்ஜுன் சார் நான் பேசுறத காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன வலுக்கட்டாயமா தவிர்க்கிறாரு. நான் பேச வரும்போதெல்லாம் அந்த பெட்டியை பத்தி தான் நான் கேட்பேன்னு அவாய்ட் பண்றாரு. நான் சொல்ல வரதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் மெசேஜ் ஏதாவது பண்ணி பார்க்கலாமே. நான் அனுப்புற குட் மார்னிங் வாட்ஸ்அப் மெசேஜே எதையும் அவரு ஓபன் பண்றதே இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க தான் எப்படியாவது அர்ஜுன் சார் கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். சரி அண்ணி, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். ஆனா எனக்கு ஒரு டவுட். ஐயோ, அப்பா அம்மாவை பத்தி கேட்க போறாரோ? அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். ஆனா அவங்க எதை பத்தி பேசணும்னு அண்ணன் கேட்டா நான் அண்ணன் கிட்ட என்ன பதில் சொல்றது? அதான் எனக்கும் தெரியல ஆனந்த். அது அர்ஜுன் சார் கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ உங்க அப்ரோச்சே தப்பா இருக்கு அண்ணி. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போடுறதும் உங்களையும் உத்தமனையும் தெரியாத இடத்துக்கு கார் அனுப்பி வர சொல்றதும் எதுவுமே ஆரோக்கியமான செயலா தெரியல அண்ணி. எல்லாமே தப்பா இருக்கு. நம்ம ஏன் பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது? ஐயோ வேண்டாம் ஆனந்த். இந்த சின்ன விஷயத்துக்காக போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேணாம். அண்ணி, இது சின்ன விஷயம் இல்ல, பெரிய விஷயம். புரியுது ஆனந்த், எனக்கும் புரியுது.
முதல்ல அவங்க நோக்கம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் போலீஸ் கிட்ட போலாமா வேணாமாங்கறத பத்தி எல்லாம் பேசலாம். போலீஸ்க்கு போனா தேவையில்லாம கம்பெனி பேர் அடிபடும், தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாம் வரும். உங்க பேச்சு ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கு. பரபரப்பா பேசுறீங்க, போலீஸ் எல்லாம் வேணான்னு சொல்றீங்க. நீங்க எப்பவுமே தைரியமா பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்வீங்க, அப்புறம் எப்படி தடுமாற்றமா பேசுறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே பேசுறேன். நீங்க பேசுறத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ உங்க அப்பா அம்மாவை யாரோ கடத்தி வச்சுட்டு உங்களை மிரட்டுற மாதிரி இருக்க நீ. ஐயோ இல்ல ஆனந்த், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. இல்ல நீ முதல் முறையா உங்களோட முகத்துல நான் பயத்தை பார்க்கறேன். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க, ஆனா இப்போ கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனந்த். என்னது, வசு அவங்க அம்மா அப்பாவை கடத்தினதை சொல்லாம மறைச்சிட்டா. ஒருவேளை ஆனந்த் கண்டுபிடிச்சிருவாரோ? இப்ப என்ன பண்றது? எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் அண்ணி. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்க அப்பா அம்மாட்டே கேட்டுருவோம். வாங்க. ஐயோ ஆனந்த், ஐயோ என்ன பண்றது? சார், ஆண்டி, என்ன நீ யாருமே வீட்ல இல்ல? இவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், இந்நேரத்துக்குலாம் வந்திருப்பாங்களே. அது ஆனந்த், அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஓகே அண்ணி. அண்ணி, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க கூட கொஞ்ச நேரம் சாமி கும்பிடுங்க, ரிலாக்ஸா இருக்கும். இப்பவே நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன் ஆனந்த். சரிங்க அண்ணி, நான் அண்ணன் கிட்ட நீங்க சொன்ன விஷயத்த பேசுறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே ஆனந்த், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன அண்ணி? என் பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க பணம் போட்ட விவகாரத்தை எல்லாம் நீங்க அர்ஜுன் சார் கிட்ட சொல்ல வேணாம். ஏன் அண்ணி? இல்ல, அர்ஜுன் சார் ஏற்கனவே என் ஹெல்த் எல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரை மேலும் மேலும் கவலைப்படுத்த வேணால, அதான் சொன்னேன். சரிங்க அண்ணி. நீங்க அர்ஜுன் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுங்க. அவங்க அர்ஜுன் சார் கிட்ட என்னென்ன பேசுறாங்க, எப்படி பிஹேவ் பண்றாங்கங்கறத பார்த்துட்டு நானே மத்த எல்லாத்தையும் அர்ஜுன் சார் கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க அண்ணி. என்ன கிளவரா காய நகத்துறா இவ. இரு வரேன். வசு, சொல்லுங்க மீனாட்சி மேடம். என்ன மரியாதைலாம் கூடுது? மரியாதை குறையிற இடத்துல கூட்டினா தானே சமமா இருக்கும். புரியலையே வசு. முன்னாடி என்ன அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்ட, இப்போ வசுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறப்போ அதுல வேலைக்காரிங்கிற துணி இருக்கு. மீனாட்சிங்கிற பேருக்கு பின்னால மேடம்னு சேர்த்து நான் கூப்பிடுறப்போ அதுல இந்த வீட்டு மருமகங்கிற மரியாதை கூடுது. அதெல்லாம் இப்ப எதுக்கு? எதுக்கு நீ இப்ப ஆனந்த் கிட்ட போய் சொன்ன? அத சொல்லு.